ஹலோ மக்களே, வெல்கம் டு மினி டூர் vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பெங்களூர் சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த பெங்களூர் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது திப்பு சுல்தான் பேலஸ். அதாவது திப்பு சுல்தான் சம்மர் பேலஸாக வச்சுருந்தது பெங்களூரில் இருக்குது. இது இன்னொரு பிளேஸ் வந்துட்டு ஸ்ரீரங்கப்பட்டினத்துலேயும் இருக்குது. நாம் இன்றைக்கி பெங்களூரில் உள்ளதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ஆன்லைன் பேமெண்ட் இருந்தால் மட்டும்தான் வர முடியும். கையில் வந்துட்டு காசு கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்க. நம்ம வந்துட்டு ஒரு 20 ருபீஸ் தான் ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு. நம்ம ஆன்லைனில் பே பண்ணியிருக்கோம். அதில் அட்ரெஸ்ஸு எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணி கேட்பாங்க. என்ட்ரிக்கே இவ்வளோ நேரமா அப்படிங்கிற மாதிரி ஒரு 10-20 நிமிஷம் நம்ம வெளியில் வெயிட் பண்ணிட்டு தான் என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே வர முடியும். இந்த பில்டிங்கோட ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த பில்டிங் வந்து 1791 வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. டிப்பு சுல்தான் சம்மர் சீசனுக்காக கட்டிவிட்ட பேலஸ் தான் இது. ஃப்ரீயாக இருக்கலாம். இங்கே எல்லா சைடும் காத்தோட்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக ஒரு க்ளோசிங் விண்டோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஒரு 4 ரூம்ஸ் இருக்குது மக்களே. மேலே 4 ரூம்ஸ் இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோரில். கீழே 4 ரூம்ஸ் இருக்குது. சில ரூம்ஸ்க்கு மட்டும் தான் நமக்கு அலவுடு, சில ரூம்ஸ்க்கு அலவுடு இல்லை. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இந்த பேலஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க தேக்கு மரத்தால் கட்டின பேலஸ். இது கட்டி முடிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆயிருக்கு. இந்த ஜன்னல்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டன் வியூ பாயிண்ட் இருக்கும். பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு இங்கே இருக்க ரூம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்துட்டு நம்ம அப்பத்தா வீடெலாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போதைக்கு தெரியல. விளக்கேற்றுற மாடம் அங்கங்கே வச்சுருக்காங்க. இது அந்த காலத்துலலாம் வந்து நைட்டில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குமா. எல்லா இதுலேயுமே வந்துட்டு விளக்கேற்றி பேலஸ் பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குமா. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அந்த டிசைன்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஜரிகை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடி காலத்தில். நம்ம போன டைம் பார்த்திங்கன்னா 2 ரூம்ஸ் தான் அலவுடாக இருந்தது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் பார்த்திங்கன்னா தர்பார் ஹால். நம்ம ஆல்ரெடி வந்து தஞ்சாவூர் அரண்மனை ஒரு வீடியோ போட்டிருப்போம், அண்ட் மைசூர் வீடியோ போட்டிருப்போம் அரண்மனை. அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு ஒரு ஆர்ச் டிசைன் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த பேலஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த ஆர்ச் டிசைன் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா சேம் திங். இங்கே ஃப்ரண்ட்டில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ 2 பக்கத்து வந்து ரைட் அண்ட் லெஃப்ட்டில் ஸ்டெப்ஸ் இருக்கும். அதே மாதிரி பேக்லேயே ரைட் அண்ட் லெஃப்ட்டில் வந்துட்டு ஸ்டெப்ஸ் இருக்கும். அண்ட் இங்கே இருக்கிற தூண் எல்லாமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். இந்த சென்டரில் இருக்கிற பால்கனி மாதிரி இருக்கிற ஏரியா தான் திப்பு சுல்தான் வந்து அங்கே பெரிய அரியணை போட்டு மக்களை சந்திக்கிற இடமா. மக்களோட கோரிக்கையெல்லாம் இங்கேருந்து தான் கேட்பார். அண்ட் பேக்லேயுமே அதே மாதிரி ஒரு பால்கனி இருக்குது. இங்கே லைட்ஸ் எதுவுமே கிடையாது. ஈவன் நைட்டில் கூட நிலா வெளிச்சம் இங்கே நல்லாவே தெரியும் அப்படின்னாங்க. டிப்பு சுல்தானுக்கு அப்புறம் இங்கே வந்து பிரிட்டிஷ் தான் ரூல் பண்ணாங்க. அப்போதைக்கு வந்துட்டு இங்கே யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே வந்துட்டு சேல் பண்ணிட்டாங்கன்னாங்க. இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரூம் மாதிரி, ஒரு பால்கனி ரூம் மாதிரி இந்த சைடு வந்தது. இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கும் சூப்பராக இருந்தது. எல்லா தூணுமே பாருங்கள் ஒரே டிசைனில் செஞ்சுருப்பாங்க. அண்ட் ஒரே மரத்தில் செஞ்சுருக்காங்க. அங்கங்கே குட்டி ஜன்னல், பாதி தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிற பெயிண்டிங்ஸ், இதெல்லாம் பார்க்குறதுக்கு நேச்சுரலாக ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே நம்ம டிப்பு சுல்தான் காலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது இந்த அரண்மனை. ஸோ இந்த அரண்மனை பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விடுங்க. அப்படியே எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் போயிருக்கீங்களா இல்லையாங்கிறத. அண்ட் மினி டூர் vlogs சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டிங்கன்னா தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் டான் வந்து சேரும். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம பெங்களூரில் சில வீடியோஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கிளிக் பண்ணி பாருங்கள். இனிமேல் வர வீடியோஸ்லேயே நம்ம பெங்களூரில் என்னென்ன பார்த்தோங்கிறத அப்கமிங் வீடியோஸில் கொடுக்குறேன். டாடா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.